ஜனவரி முதல் வாரத்தில் புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், எப்போது இந்த புதிய பாம்பன் பாலம் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் புதிய ரயில்வே பாலம் கட்ட ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்து 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 535 கோடி செலவில் ரயில்வே துறையின் துணை அமைப்பான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த பாலம் என்பது 101 தூண்கள் நிறுவப்பட்டு இந்தியாவிலே முதல் முறையாக செங்குத்தான லிப்ட் முறையில் இந்த பாலம் என்பது கட்டி முடிக்கப்பட்டு அந்த பணிகள் என்பது முழுமையாக முடிவடைந்திருக்கின்றது. கடந்த மாதம் ரயில் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரயில் பாலத்தை கடந்த நவம்பர் 13 மற்றும் 14 ஆகிய 2 தினங்கள் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்விற்கு பிறகாக அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். இதனிடையே நேற்று ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் என்பது பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஹுப்ளி டு ராமேஸ்வரம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் வரும் ஜனவரி 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் காலை 6:50 மணிக்கு இயக்கப்பட்டு மறுநாள் காலை 6:15 மணிக்கு ராமேஸ்வரம் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ஹுப்ளி வாராந்திர சிறப்பு ரயில் என்பது ஜனவரி 5ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இந்த சுமார் 535 கோடி செலவில் புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டு 100% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மாத இறுதியில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.